அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தொடரில் இதெல்லாம் இறை வணக்கமா என்ற தலைப்பில் நடைபெற்ற பயானில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிகமான சகோதரிகள் தங்களுடைய பதில்களை அழகான முறையில் அனுப்பியிருந்தீர்கள். அதிலிருந்து 3 சகோதரிகளுடைய பதில்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயானை இன்னும் கேட்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் பயானை கேட்டுவிட்டு இந்த பதில்களை கேட்கவும். இந்த பயானுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டுள்ளது. சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்வி சூரா ராத் 13வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவதாக இங்கு எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது? இதற்கு பதிலளித்துள்ள 3 சகோதரிகள் சென்னையை சேர்ந்த தஸ்னீம் நவாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி சூரா ராத் 13வது அத்தியாயத்தில் எந்த வசனம் கூறப்பட்டிருக்கிறது? 22வது வசனம். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில் தம் இறைவனின் உவப்பை நாடி பொறுமையை கை கொள்கிறார்கள், தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்கள், மேலும் தீமையை நன்மையை கொண்டு களைகிறார்கள், மறுமையில் நல்ல முடிவு இவர்களுக்கே உரித்தானது. இறைவன் மேல முழுமையா நம்பிக்கை உள்ள ஒரு அப்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லியிருக்கான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை வணங்குவதாகவே இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாமே இபாதத்தாக இருக்கணும். அது எப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கான். பொறுமையை கை கொள்வதுன்றது எப்படின்னா, அந்த அல்லாஹ் உண்மையாக நம்புறவங்கனால மட்டும்தான் கடினமான நேரங்கள்லையும் பொறுமையாக இருக்க முடியும். மனசை விட்டுறாமல், புலம்பாமல், அடுத்தவங்க மேலே பழி போடாமல் பொறுமையாக இருக்க முடியும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் 12 வருஷம் மக்காவில் பொறுமையாக இருந்ததற்கான பரிசு தான் அவங்களுக்கு மதீனா கிடச்சிச்சு. மதீனாவில் மன்னர் மாதிரி இருந்தாங்க அவங்க. அதுக்கு அதே மாதிரி நூஹ் நபி பார்த்தீங்கன்னா 950 ஆண்டுகள் அவங்க பொறுமையாக தாவா செஞ்சதன் பலன் தான் அவங்க அல்லாஹ் தஆலாவால் கப்பலில் காப்பாற்றப்பட்டாங்க, அவங்களும் அவங்களோட சேர்ந்தவங்களும். அதே மாதிரி அந்த நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இறைவனுடைய அடியார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். எந்த நிலைமையிலையும் அவங்க தொழுகையை கைவிட மாட்டாங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது முக்கியமான வேலைகளில் இருந்தாலும் சரி, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது அவங்க நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கானோ, அது கல்வியாக இருக்கட்டும், பொருட்செல்வமாக இருக்கட்டும், குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் அவங்க உபயோகமான விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. மறைவாகவும் இரகசியமாகவும். இப்போ பொருளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சதக்கா செய்கிறது அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் ரொம்ப அப்படியே பெருமை அடிக்காமல் ஒரு பணிவாக கொடுக்கறது மறைவாக கொடுக்கறது. வெளிப்படையாக கொடுக்கறதுன்றது சரி 4 பேருக்கு தெரிஞ்சால் அவங்களும் சதக்கா செய்வாங்க, சக்காத்து ஒழுங்காக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கறது. அதே மாதிரி கல்வி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, நம்ம மட்டுமே வச்சுக்காம எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுக்கறது வாய்ப்பு இருந்தால். அதே மாதிரி பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்பவர்களாக, உதவி செய்பவர்களாக வளர்க்கிறது. அதுதான். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் தீமையை நன்மையை கொண்டு களைகிறார்கள். தனக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டால், யாராவது தனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னா பதிலுக்கு பதில் செய்யாமல் அதுக்கு பதிலாக ஒரு நன்மையை செஞ்சு அந்த தீமையை அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அழிக்கிறாங்களாம். மறுமையில் நல்ல முடிவு இவர்களுக்கே உரித்தானது. அப்போ இந்த மாதிரியான அப்துக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில பெரிய நற்கூலி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரையை சேர்ந்த ஆரிஃபா சஹாபுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ராத் 13வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை தேடி பொறுமையை கடைபிடிக்கிறார்கள்,
தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நன்முறையில் செலவு செய்வார்கள். நன்மையை கொண்டே தீமையை தடுத்து கொள்வார்கள். இத்தகையோருக்கே மறுமையில் நல்ல வீடு இருக்கிறது, சவணபதி என்னும் நல்ல வீடு இருக்கிறது. இந்த வசனத்தில் வந்துட்டு அல்லாஹ் சொல்லலாம். இன்னும் அவர்கள் அப்படின்ற அந்த அவர்கள்ன்றது யாரை குறிக்குது அப்படின்னா இறை நம்பிக்கையாளர், அதாவது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டு இருக்கிற இறை நம்பிக்கையாளர். இறை நம்பிக்கையாளர்னா வெறும் அவனை மட்டும் வணங்குறதுல இருக்கா அப்படின்னா இல்லை, நிறையா இருக்குது. 5 கடமையை கடைப்பிடிக்கிறவன் இறை நம்பிக்கையாளனா? அதுவும் இல்லை. அதையும் தாண்டி அல்லாஹ் நிறையா சொல்கிறான். ஹலால் ஹராமை பின்பற்றி நடக்கிறது. அது இன்னும் நல்லா சிறப்பாக சொல்லணும்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டாலே நம்ம வந்து ரொம்ப சிறந்த இறை நம்பிக்கையாளராக தான் இருக்கும். அந்த மாதிரி இறை நம்பிக்கையாளரோட தன்மைகள்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறையா வசனத்தில் நிறைய சொல்கிறான். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இறைவனிடம் பொருத்தத்தை தெரியாது. அதாவது அல்லாஹ் வந்து நம்ம பொருந்தி கொள்ளணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்மளோட மனசை வந்து அல்லாஹ் தடம்பூரில் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான்ல, உங்களோட இதயம்ன்றது என்னோட 2 விரலுக்கு நடுவில் தான் இருக்குது, நான் அது எந்த நேரத்தில் வேணாலும் புரட்டி போட்டுருவேன்னு சொல்கிறான்ல. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம போயிடக்கூடாது அப்படின்றது, அந்த ஒரு அல்லாஹோட பொருத்தம் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு எப்படி அந்த மனுஷன் இருக்கான்னா பொறுமையை கடைப்பிடிக்கிறான். பொறுமைன்றது வந்துட்டு அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து, இப்போ நம்ம நம்மளோட அல்லாஹ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரிஸ்க்கை வச்சு நம்ம சோதிப்போம். அந்த பொறுமை இல்லாட்டி கொடுக்காத விஷயம், ஒரு சில பேருக்குலாம் குழந்தை பாக்கியம்லாம் இருக்காது, அந்த வச்சு அதை சோதிப்பான். அதுலேயும் பொறுமைன்ற கொடுக்காத விஷயத்தில் பொறுமை. அதையும் தாண்டி அந்த பொறுமையை மட்டும் இங்கே சொல்லலை, அதையும் தாண்டி இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் நம்மளை ஏசும்போதும் சரி, நம்மளை பேசும்போதும் சரி, அந்த இடத்துலையும் நீ பொறுமையாக போறியா? எல்லா இடத்துலையுமே ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீ வந்து உன்னோட பொறுமையை கையாளுறியா அப்படின்றத எல்லாம் பார்ப்பான். அந்த ஒரு பொறுமையை கடைப்பிடிப்பவர்களாக அவங்க வந்து இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். தொழுகைன்றது வந்துட்டு அந்த 5 கடமையில் ஒன்றுப்பா, முஸ்லீமாக இருக்கிறவன் எல்லாரும் தொழுவான்ப்பா, மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு இவன் 5 வேளையும் தொழுறவன்ப்பா அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு தேவையானதை என்னோட அடியானை எனக்கு தேவையானது என்னை படித்தவன், அவனோட அடியானா இருந்துட்டு அவனிடத்துல என்னோட தேவையை நான் கேட்கணும், எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்ட்டு அந்த இதில் தொழுகிறவங்களா தான் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்கிறான், நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நன்முறையில் செலவு செய்வார்கள். அதாவது கஞ்சத்தனமாக இருக்க மாட்டாங்க. எப்படின்னா அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறான்ல, இவ்வளோ இது வச்சுருந்தேன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க கொடுக்குறதும், அதையும் தாண்டி ஒரு சில ஏழைங்களெல்லாம் பார்த்தா மனசெறிஞ்சு அவங்களா போய் கொடுக்குறதும், இந்த மாதிரி நன்முறையில் தெரிஞ்சோ அதாவது பிறர் அறிஞ்சோ அறியாமையோ ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவங்க வந்து செலவு செய்வாங்களாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன், அடுத்து என்ன நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நன்மையை கொண்டே தீமையை தடுத்து கொள்வார்கள். இது எல்லாமே கடைப்பிடிக்கிறவன்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னது, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க தீங்கே செஞ்சாலும் நம்ம பதிலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நன்மையை தான் செய்யணும். இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க கெட்டது செய்கிறாங்க, அது பதிலுக்கு நம்ம நன்மை செஞ்சோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இவங்களுக்கு போய் கெட்டது செஞ்சுட்டோம், அவங்களே திருந்திடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களாக தான் நம்ம வந்து இருக்கணும். இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் வந்து அல்லாஹ் வந்து வீடு வச்சுருக்கேன், அவன் வந்து சொர்க்கத்தில் நுழைவரவனாக தான் இருப்பான் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்துட்டு இந்த வசனத்து மூலமா சொல்கிறான். நெய்வேலியைச் சேர்ந்த ஷஹர்பான் பஷீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானில் கேட்கப்பட்ட கேள்வியின் பதிலாவது 13வது சூறாவின் 22வது வசனம். இந்த வசனத்தின் பொருள், அவர்கள் தமது இறைவனின் திருப்தியை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவிடுவார்கள், நன்மையின் மூலம் தீமையை தடுப்பார்கள், அவர்களுக்கே அவ்வுலகின் நல்ல முடிவு உண்டு. முதலில் பொறுமை என்றால் என்ன என்பதை பார்த்தால், அழகிய பொறுமை என்பது நமக்கு துன்பம் ஏற்படும் போது உணர்ச்சி வயப்படாமலும் கோபம் கொள்ளாமலும் இருக்கும் மனநிலையாகும். பொறுமையாக இருப்பது இறைகுணமாகும். குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம். இதனால்தான் இறைவன் தன்னிடம் உதவி கோரும்போது
முதலில் பொறுமையை கொண்டும் பிறகு தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று கூறியிருக்கிறான். நபி அவர்கள் தமது வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளையும் துயரங்களையும் சந்தித்த போதெல்லாம் அழகிய முறையில் பொறுமையை தாமும் கடைபிடித்து தமது தோழர்களையும் கடைபிடிக்க செய்தார்கள். அல்லாஹ் தனது திருமறையின் 2வது சூராவின் 153வது வசனத்தில் தன்னை பொறுமையாளன் என்கிறான். பொறுமையாளர்களை நேசிப்பதாகவும் அவர்களுக்கு உதவுவதாகவும் கூறுகிறான். அல்லாஹ் குரானில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் பொறுமையை பாராட்டுகிறான். பொறுமையை மேற்கொள்வது 3 நிலைகளில் அமையும். இதில் முதலிடம் பிடிப்பது அல்லாஹ்வை வணங்குவதன் மூலம் பொறுமை ஏற்படுவது. 2வது இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருப்பது. 3வது சோதனைகள் சிரமங்கள் ஏற்படும் போது அதற்கு தீய வழிகளில் தீர்வு தேடாமல் பொறுமையுடன் இருந்து இறைவனின் துணையுடன் அதை வெற்றி கொள்ள முயல்வது. எனவே நாம் கோபம் என்ற நெருப்பை தண்ணீர் என்ற பொறுமையின் மூலம் அணைக்க வேண்டும். அடுத்து தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகையை நிலைநாட்டுதல் என்றால் தொழுகையை விட்டு தொழாமல் தொடர்ந்து தொழுவது. சிலர் ஒரு நாள் ஒரு வேளை, வாரத்திற்கு ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஜிம்மா மட்டும், ஆண்டிற்கு 2 பெருநாள் ஒரு கூட்டத்தில் இணைந்திருக்கும் போது சேர்ந்து தொழுவது, பின்னர் விட்டு விடுவது, சமய சந்தர்ப்பத்திற்கேற்ப தொழுவது, தொழுகையாளியாக நடிப்பது, இதெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவது கிடையாது. ஒரு கம்பியை நிலத்தில் பதிக்க வேண்டுமென்றால் குழி வெட்டி குழியில் கம்பியை நட்டு குழிக்குள் ஜல்லியை கொட்டி சிமெண்டை ஊற்றி நிலைநிறுத்துவது போல ஒவ்வொரு நாளும் ஐங்காலமும் தொழுகையை விடாது தொழுவதே தொழுகையை நிலைநாட்டுதலாகும். மறுமையில் மனிதனும் தொழுகையை பற்றிய முதலில் விசாரணை செய்யப்படும் என்று அண்ணல் நபி அவர்கள் கூறிவிட்டு, அது முறையாயிருப்பின் அனைத்து அமல்களும் முறையாக அமையும், அது மோசமடைந்தால் அனைத்து அமல்களும் மோசமடையும் என்கிறார்கள். நூல் தப்ரானி. எனவே தொழுகையை நிலைநாட்டி இம்மை மறுமை இரண்டிலும் இறைவனின் அருளை பெறுவோம். அடுத்து 3வதாக தாங்கள் பொருள்களை யார் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடியும் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தியும் செலவு செய்கிறார்களோ அவருடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீது உள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பாகும். அதில் பெருமழை பெய்தால் 2 மடங்கு பலனை தரும். பெருமழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான் என்று தன் திருமறையில் 2வது சூராவின் 265வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து அல்லாஹ் தர்மத்தின் 2 நியதிகளை சொல்லிக்கு தருகிறான். தர்மம் என்பதை வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் கொடுங்கள் என்றும் சில சமயங்களில் வெளிப்படையாகவும் கொடுங்கள் என்றும் சொல்கிறான். அனைத்தும் அல்லாஹ் நன்கு அறிவான். அடுத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் உன்னதப்படியை கற்றுத்தந்துள்ள இஸ்லாம் அவை யாவை என்பதை சொல்லித்தர தவறவில்லை. ஒரு தடவை நபி அவர்கள், உங்களில் ஒருவர் ஏதாவது வெறுக்கத்தக்க செயலை கண்டால் அதனை தனது கையால் மாற்ற முயற்சிக்கட்டும். அதற்கு அவர் சக்தி பெறாவிட்டால் தனது நாவை கொண்டு மாற்ற முயற்சிக்கட்டும். அதற்கும் அவர் சக்தி பெறாவிட்டால் அதை தனது உள்ளத்தால் வெறுக்கட்டும். இதுவே ஈமானின் மிக தாழ்ந்த நிலையாகும் என்று கூறியுள்ளார்கள். நூல் முஸ்லிம். இவை அனைத்தும் நமது மறுமை வாழ்வுக்காக நாம் செய்யக்கூடிய உழைப்பு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுத்து இம்மை மறுமை வாழ்வில் வெற்றி பெற நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா, அழகான முறையில் பதிலளித்திருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சகோதரிகளைப் போல் நீங்களும் உங்களுடைய பதில்களை அனுப்ப விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளவும். ஹிதாயா குரூப்பில் இணைவதன் மூலம் உங்களுடைய பதில்களும் இன்ஷா அல்லாஹ் இங்கு பதிவிடப்படும். எங்களுடைய ஹிதாயா குழுமத்தில் தாவா பயிற்சி மட்டுமல்லாமல் சூரா மனனம், துவா மனனம், அஸ்மாவுல் ஹுஸ்னா மனனம், மேலும் குரானை நம்முடைய தாய்மொழியான தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மனனம் செய்தல் போன்ற பலவிதமான அல்லாஹ்விற்கு பிரியமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் நீங்களும் இணைய விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த எண்ணின் மூலம் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ்.